அப்படின்னா 2 டிக்கெட் அப்படிங்கிறது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. செம்ம ரைடுங்க அது. கொஞ்சம் வேகமாக சுற்றினாங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்துலாம் போல இருக்கு. ரொம்ப பெருசு. ஓ செமங்க செமங்க. தண்ணி போடுறதுக்கு எல்லாத்தினாலையும் மேலே ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்காங்க பாவம் அவங்க. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 ரைடு இருக்குது. நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 ரைடு இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 8 ரைடு இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எம் அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம யூடியூப் சேனலில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் பண்ணி வாட்டர் ஸ்பாட் ஏரியா அதுக்கப்புறம் தீம் பார்க்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆல்ரெடி யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பெங்களூர் இருக்கக்கூடிய ஃபன் வேர்ல்டு தான் வந்திருக்கிறோம். ஃபன் வேர்ல்டில் நிறைய ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன ட்ரை கேம்ஸ் இருக்குது, வாட்டர் கேம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம A to Z நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இடத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருங்க. வாங்க ஃபன் வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லைட்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னா வந்து கிளைமேட் வந்து மழை வர மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி 3 மணிக்கு மேலே மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 3 நாள் ஆச்சு. 2 நாள் ஈவினிங் மேலே செம்ம மழைங்க. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து ஃபன் வேர்ல்டுக்கு எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பஸ் விட்டு இறங்கியிருப்பீங்க, ட்ரெயின் விட்டு இறங்கியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து மேப் யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படின்ட்டு. குரூப்பாக வந்தீங்க அப்படின்னா ஆட்டோ பெட்டர் அப்படின்னா வந்து நீங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா JC நகர் பஸ் ஏறி நீங்கள் ஃபன் வேர்ல்டு வந்து இறங்கிக்கலாங்க. ஆக்சுவலாக வந்து மெயின் ஏரியாலே இருக்குது. நீங்கள் நம்மளை என்ட்ரன்ஸ்லேயே இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நம்ம அப்படியே உள்ளே வந்துக்கலாங்க. ஃபன் வேர்ல்டு உள்ளே என்ட்ரான உடனே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு 2 வீலர் பார்க்கிங்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு 4 வீலர் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குங்க. நம்ம உள்ளே வந்து ஃபன் வேர்ல்டு வாட்டர் தீம் பார்க் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே ஸ்னோ சிட்டியும் இருக்குங்க. இப்போ அப்கமிங்காக வந்து நம்மளுக்கு மரீன் அக்வாரியம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே வந்து நம்மளுக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து நம்ம ஆன்லைன் டிக்கெட் கவுண்டர். நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு ஆஃப்லைன் டிக்கெட் கவுண்டருங்க. ஃபன் வேர்ல்டில் வந்து நம்மளுக்கு வீக் டேஸில் ஒரு டிக்கெட் ப்ரைஸும் வீக்கெண்டில் ஒரு டிக்கெட் ப்ரைஸும் இருக்குங்க. வீக் டேஸில் நீங்கள் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே பெரியவர்களுக்கு வந்து 1199 ரூபாங்க. சிறியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 999 ரூபா. இதுவே நீங்கள் வீக்கெண்ட்லையும் இல்லை பப்ளிக் ஹாலிடேஸில் வந்தீங்க அப்படின்னா இங்கே பெரியவர்களுக்கு வந்து 1499 ரூபாவும், சிறியவர்களுக்கு வந்து 999 ரூபாங்க. இந்த 1 ரூபா ஏன் வந்து கார்னரில் வைக்கிறாங்களே தெரியலங்க. நீங்கள் ஃபன் வேர்ல்டுக்கு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் டிக்கெட் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஆஃபர் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஜூன் 7 வந்துருக்குறோங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா buy 3 get 2 ஆஃபர் போயிட்டுருக்கு. இன்னொன்று ஜூன் 7க்கு 1 வீக் முன்னாடி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் வாங்கினா அப்படின்னா 2 டிக்கெட் அப்படிங்கிறது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் வண்டர் உமன் வெட்னஸ்டே அப்படின்ற ஒரு ஆஃபர் போயிட்டுருங்க. வெட்னஸ்டே வந்து உமன்ஸ் ஏதாவது டிக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு buy 1 get 1 ஆஃபர் கொடுக்குறாங்க. காலேஜ் பசங்க வந்து ஐடி கார்டு டிஸ்பிளே பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 30% அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இந்த ஆஃபர்லாம் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன்லையாக இருக்கட்டும் ஆஃப்லைன்லையாக இருக்கட்டும் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் சேவிங்காக இருக்கும். வாங்க இப்போ ஃபன் வேர்ல்டு உள்ளே போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. பேக்லாம் எதுவுமே செக் பண்ணல. நான் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவுட் சைடு ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கிருங்க. நம்ம உள்ளே வந்ததும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து காக்கா வந்து இந்த பானையில் தண்ணி குடிச்சிருக்கு பாருங்கள். ஐயோ பறந்துடாதரா. அங்கே ஒரு பெரிய யானை, அதுக்கப்புறம் இங்கே 3 பானையில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அதில் காக்கா வந்து அழகாக தண்ணி குடிச்சிருக்குங்க. போயிட்டான். நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே மொபைல் கவர் கிடைக்குதுங்க. ஒரு கவர் வந்து 100 ரூபாங்க. மொபைல் கவர் கவுண்டர்லேருந்து அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இங்கே வந்து காஸ்டியூம் ஷாப்ஸ் இருக்குங்க. நீங்கள் எது எடுத்தாலுமே வந்து இங்கே 200 ரூபாங்க. காஸ்டியூம் ஷாப் பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு லாக்கர் அவைலபிளாக இருக்குங்க. இங்கே ஒரு குட் நியூஸ் என்னென்னா வந்து நீங்கள் 500 டெபாசிட் பண்ணணும். ஆனால் இங்கே கேஷ் மட்டும் தாங்க, ஜிபே கார்டில் எதுவுமே இல்லை. நீங்கள் 500 டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்க் முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு இந்த 500 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இங்கே ரெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃப்ரீ தாங்க. லாக்கர் சைஸும் கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க. நம்ம திங்ஸை லாக்கரில் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஃபன் வேர்ல்டு இருக்கக்கூடிய ட்ரை கேம்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபன் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ட்ரை கேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கை ட்ராப்புங்க.
டக்குனு மேலே போயிடுவோம். இதுதான் செம. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனில் நிறைய கேம்ஸ் இருக்குங்க. பட் இது எல்லாமே வந்து கிட்ஸுக்கான கேமுங்க. வாங்க ஒன்றுனா பார்ப்போம். நமக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ரைடு வந்து சில்ட்ரன்ஸ் டகாடாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜம்பிங் ரைடுங்க. நெக்ஸ்ட் ரைடு கிட்ஸுக்கான கோலம்பஸ் ரைடுங்க. நெக்ஸ்ட் கிட்ஸுக்கான டாய் ட்ரெயின் ரைடுங்க. நெக்ஸ்ட் சூப்பர் கார் ரைடுங்க. நெக்ஸ்ட் கிட்ஸுக்கான ரைடுங்க ஃப்ளையிங் டைகர். நெக்ஸ்ட் கிட்ஸுக்கான ஃப்ளையிங் எலிபென்ட் ரைடுங்க. நெக்ஸ்ட் கிட்ஸுக்கான ஃப்ளையிங் சேருங்க. கிட்ஸுக்கான ஹார்ஸ் ரைடுங்க. நெக்ஸ்ட் அடல்ட்ஸ்க்கான ரைடுங்க கிரேசி ஃபயர் பால். அலைக்க தூக்கிட்டு போயிட்டா மேலே. இந்த ரைடுக்கு வந்து 30 சீட்டு கெப்பாசிட்டி இருக்குங்க. ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓ மை காட், ஆத்தாடி ஆத்தா கரகரன்னு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இவனுங்க. ஆக்சுவலாக சும்மா இப்போ ஆடிட்டு இருந்துச்சுங்க. இப்போ என்ன பண்ணால் 360 சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. கேப்பு கட்சி இப்போ எல்லாம் விழுக ஆரம்பிச்சிச்சிங்க. ஆக்சுவலாக கார்னரில் உட்காந்தா வந்து த்ரில்லு அதிகங்க. இப்போ இது ஸ்லோ ஆயிடுச்சு. மேலே இருக்கிறத வந்து அப்படியே ஃபுல்லாக 360 ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். செம்ம ரைடுங்க இது. நெக்ஸ்ட் அடல்ட்ஸ்க்கான ரைடுங்க மேட்டர் ஹாரன். நெக்ஸ்ட் அடல்ட்ஸ்க்கான பெண்டுலம் ரைடுங்க. இன்னும் கொஞ்சம் வேகமாக சுற்றினாங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்துலாம் போல இருக்கு. ஸோ நம்ம அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடம்லாம் முடிச்சிட்டோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஃபேமிலிக்கான ரைடு இருக்குங்க. ஃபேமிலி ரைடு சாந்தமாக இருக்கும்னு நினச்சேங்க. பட் இதுவே தூக்கி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலி ரைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து ரோபோட் ரைடுங்க. இது அப்படியே 360 கரகரன்னு சுற்ற மாட்டாங்க. 360 மெதுவாக சுற்றுவாங்க. இது நெக்ஸ்ட் அடல்ட்ஸுக்கான ஃப்ளையிங் சேருங்க. ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்படியே மேலே தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த த்ரில்லிங்கே வந்து இந்த மரம் தாங்க. நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே மரத்தை அடிச்சிருவாங்களே இருக்கு. இங்கே கார்னர் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பயம் இருக்குங்க. நெக்ஸ்ட் அடல்ட்ஸ்க்கான ரைடுங்க டெக்னோ ஜம்ப். நெக்ஸ்ட்டு டெக்னோ ஜம்ப்க்கு மேலே ஒரு ரைடு இருக்குங்க. வாங்க போய் பார்ப்போம். இந்த ரைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாமினா பொறுத்தாங்க இந்த ரைடு ரன் ஆகும். நம்மளுக்கு இங்கே பெடலிங் இருக்குது. ஒரு இதில் வந்து 2 பேர் உட்காரலாம். ஸோ மொத்தத்தில் 6 சீட் கெப்பாசிட்டி இருக்குது. பெடல் பண்ண அப்படியே வேகமாக ரவுண்ட் அடிச்சு வந்துடலாங்க. நம்மளுக்கு இங்கே ஒரு டஃப் ஆகிடுச்சிங்க. ஆக்சுவலாக வந்து முன்னாடி போனவங்க பார்க்கிங் வந்து பக்கத்துலேயே பண்ணிட்டாங்க. நம்ம அந்த ரெண்டையும் டோப் போட்டு தள்ளிட்டு தான் நம்ம இறங்க முடியுங்க. என்னோட மொத்த ஸ்டாமினா இங்கே போகுதுங்க. டெக்னோ ஜம்ப் பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு இங்கே டேஷிங் கார் இருக்குது. பட் இதில் சேட் நியூஸ் என்னன்னா வந்து நீங்கள் 30 ரூபீஸ் வந்து பே பண்ணி தான் ரைட் பண்ண முடியுங்க. டேஷிங் காருக்கு பே பண்ணி போகணுன்னாவே வந்து யாருமே பெருசாக போக மாட்டுறாங்க. இதிலே பாருங்கள் 2 கார் சும்மா 4 கார் சும்மா இருக்குது. 2 காரில் தான் ஆள் இருக்காங்க. ரோபோட்டுக்கு பேக் சைடில் வந்து நம்ம டெக்னோ ஜம்புங்க. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சுனாமி ரைடு இருக்குங்க. அடல்ட்ஸ்க்கான ரைடு. ஆக்சுவலாக எல்லாம் ஜாலியாகவே உட்காடுறாங்க. ஆனால் இந்த கேமில் ஏதோ ட்விஸ்டர் இருக்கும் போல் இருக்குங்க. இதே லென்த்தாக இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிங்க. ஸோ வாட்டர் சுனாமின்னு சும்மா வைக்கல போல் இருக்குது. ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்துருவோம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சுங்க இவங்கெல்லாம் செட் பண்ணுறதுக்கு. இப்போ ஆப்ரேட்டர் உள்ளே போயிட்டாப்புல வாட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏதோ நடக்க போகுது. ஆரம்பிச்சிச்சுங்க.
ஆக்சுவலாக அது செம ஹைட்டுங்க. நம்ம ஒன்றால மேவரிக் பார்த்துருப்போம், அது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும், இது ரொம்ப பெருசு. ஓ ஓ செமங்க செமங்க, தண்ணி படுதுங்க எல்லாத்தினாலையும். நம்ம மேலே ஃபுல்லாக தண்ணி படுது. ஆத்தா வேற லெவலுங்க இது. ஃபேமிலி கேரசல் ரைடுங்க. நம்மளுக்கு எல்லா பக்கமும் வந்து கீழே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் இருக்குது, மேலேயும் இருக்குங்க. பெரிய பெரிய குதிரையாக இருக்குது. ஹார்ஸ் ரைடு பக்கத்துலேயே வந்து ஃபேமிலி ரைடு இருக்குங்க. பட் இது கொஞ்சம் ஃபன்னாக இருக்குங்க. இந்த மாதிரி ரைடில் ரூம் போட்டு யோசிப்பாங்களாம் தெரியலிங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேம் ஸ்டார்ட் பண்ணனே பாருங்கள் நீங்களே. இந்த ரைடில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் 2 போட் இருக்குங்க. ஒரு போட்டில் வந்து 2 பேர், ஸோ மொத்தம் 4 பேர் உட்காரலாம். அதே மாதிரி இங்கே சுற்றியும் கலர்ஃபுல்லாகவே இருக்குது. ரைடு ஸ்டார்ட் ஆகட்டும், எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். கூஸ்பு பார்த்தீங்களா, ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து நமக்கு வாட்டர் வருது, நம்ம அப்படியே அதில் ஸ்ப்ரே பண்ணுங்க. ஓ மை காட், நம்ம மேலேயும் படுதுங்க தண்ணியெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் ரைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலிக்கான ரைடுங்க, ஃப்ளையிங் ஜெட்டு. நம்மளுக்கு ரைடு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கே வழி இருக்குங்க. பட் இருந்தாலும் நம்ம இங்கேருந்து போய் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்ஸ்க்கான பேனிக் லாக் ரைடுங்க. இந்த பேனிக் லாக் ரைடில் வந்து டோட்டலாக வந்து நம்மளுக்கு 24 சீட்டு வந்து கெப்பாசிட்டிங்க. இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சுங்க இதெல்லாம் செட் பண்ணுறதுக்குள்ளே. ஸ்பீடாக ஆரம்பிச்சிச்சுங்க. நமக்கு ரேஞ்ச் ரைட்லையும் கூட ஃபுல்லாகவே க்ளோஸில் இருக்கும், இது ஃபுல்லாகவே ஓப்பனில் இருக்குங்க. ஸோ ஃபார்வேர்டு, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ரைடுங்க. இங்கே பக்கத்தில் நமக்கு இங்கே இன்னொரு ரைடு இருக்குது. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குது. இது அடல்ட்ஸ்க்கான ரைடுங்க. மேலே வந்து கம்பி கட்டி விட்ருக்காங்க, முன்ன பின்ன போயிட்டு வருது. இது நெக்ஸ்ட்டு அங்கே முடித்தோடனே நம்ம ஃபன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஹைத்ரில் ரைடுங்க, ஸ்கை கிராப்பர். இந்த ரைடில் மொத்தம் 16 பேருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 4, பேக்கில் 4, டோட்டலாக 8. மீதி 8 பேர் எங்கேயும் கேட்டிங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மேலே கொண்டு போய் பார்க் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக மேலே ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்காங்க பாவம் அவங்க. இந்த ரைடு இவ்வளோ தாங்க, இப்போ தான் சுற்றுது. இது நம்ம ஹைத்ரில்னு சொல்கிறோட டாப் வியூன்னு சொல்லலாங்க. ஃபன் வேர்ல்டை இந்த ரைடில் போனோம் அப்படின்னா மொத்த வியூவும் பார்க்கலாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸுக்கான ஜம்பிங் ஃப்ராக் ரைடுங்க. பட் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணல, கிட்ஸு ஷேடாக உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடல்ட்ஸ்க்கான ரைடுங்க. பட் இது அடல்ட்ஸு கிட்ஸு எல்லாருமே விளையாடலாம். ஹிப்போ ரைடுங்க. நம்மளுக்கு அந்த ரைடே வந்து நம்ம டாப் வியூன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இவன் பாருங்கள் அதுக்கு மேலே டாப் வியூவாக இருக்கான். ஃபண்டோடு இருக்கக்கூடிய ஜெயின் வீலுங்க இது. ஜெயின் வீல் பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு மேவரிக் இருக்குங்க. பட் இது வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குங்க. மேவரிக் பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு இங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஃபேமிலி ட்ரெயின் இருக்குங்க. ஃபன் வேர்ல்டில் வந்து நிறைய ட்ரை கேம்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஹைத்ரில் ரைடுமே இருக்குது. பட் எல்லாம் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து நம்ம நடந்து வர மாதிரியே இருக்குங்க. அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா அப்படியே ஒவ்வொன்றா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே வரலாம். ஃபேமிலி ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு இங்கே ரோலர் கோஸ்டர் இருக்குங்க. ஆக்சுவலி எல்லாமே வந்து அவங்க மேனுவலாக தான் பண்ணுறாங்க, நமக்கு ஆட்டோமேட்டிக்லாம் இல்லை. ஒவ்வொருத்தங்களாம் இறக்கி பெல்ட்டு போட்டு விட்டு வரதுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு. ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
எப்பா இந்த ரயிலில் போனீங்க அப்படின்னா கழுத்து வலி முதுகு வலி எல்லா வலியும் வந்துருங்க. ஆட்டம் காட்டிடுச்சுங்க இது. நம்மளுக்கு ரோலர் கோஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் இந்த வழியாக வாங்க, நிறைய ரைட்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் எதுவும் ஒர்க்கிங் இல்லைங்க. இப்போது இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கோலாம்பஸ் ரைடுங்க, அடல்ட்ஸ்க்கான ரைடு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டோராங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே சூப்பர் ட்ரூப்பர் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலிக்கான ரைடுங்க, ஹேங்கிங் ரைடு. அப்படியே ரன்னிங்லேயே ஏறுறாங்க, ரன்னிங்லேயே இறங்குறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் உள்ளே போகிறானுங்க, வெளியே வரானுங்க. ஸோ இது ஃபேமிலி ரைடுங்க. நம்மளுக்கு ரோலர் கோஸ்டரில் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கை ஃப்ளை இருக்குங்க. ஸ்கை ஃப்ளை இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆச்சுங்க. ஒவ்வொருத்தங்களாம் வந்து உட்கார வச்சு அவங்க செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. பட் இன்னும் நம்மளுக்கு ரைடு ஸ்டார்ட் ஆகலை. ரொம்ப நேரம் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சோன்னே எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்விம் பண்ணி கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. தூக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். போயிருச்சு. நல்ல ஒரு ஹைட்ல வந்துட்டோம். செம்ம ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. காத்து ஆப்போசிட்ல ஃபோர்ஸ் அடிச்சிட்டு இருக்குங்க. ஓ மை காட். ஆக்சுவலாக கீ போட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓ மை காட். ஆக்சுவலாக கேப்பை கண்டுபிடிக்கணுங்க. நான் மேலேருந்து பார்த்து தோராயமாக அவங்க இடத்துல விழுந்துச்சு. நல்ல ஹைட்டு, செம்ம ஸ்பீடு, ஆப்போசிட்டில் செம்ம காற்று. ஓரளவுக்கு அப்படியே மூச்சு விடுற அளவுக்கு வந்துடுங்க. ஆனால் ரொம்ப நேரம் சுற்றும் போது வந்து ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வந்துருச்சுங்க. நல்ல வேலைங்க, கேப் இங்கேயே விழுந்துருக்கு. அந்த சைடுக்கு போயிருந்துச்சு அப்படின்னா கிடச்சிருக்காது. ஸோ ஸ்கை ஃப்ளையர் முடிஞ்சுங்க. நம்ம அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சுனாமி. நம்ம இப்படி வந்தோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து இந்த ஃபேமிலி ரைடு பார்த்தோம். இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிட்டு இங்கே என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்ஸுக்கான கார் ரைடுங்க. நம்ம இந்த வழியாக வரும்போது நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த கிட்ஸுக்கான காருங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் வந்து கிட்ஸுக்கான ஜெயின் வீல் இருக்குங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு இங்கே ஜம்பிங் ஃப்ராக்கு, அதுக்கப்புறம் பெரிய ஜெயின் வீல், இதோட முடிஞ்சுங்க. நம்ம ட்ரெயின்லேயும் ஒரு ரைடு போயிடுவோங்க. 1:23 வந்து நம்ம ட்ரெயின் கிளம்புதுங்க. $127க்கு நம்ம திரும்பி வந்து சேர்ந்தாச்சுங்க. நம்ம ஃபன் வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா ட்ரை கேம்ஸையும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோங்க. நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் ரைடுக்கு ஜம்ப் ஆகலாங்க. லாக்கர்லேருந்து வெளியே வந்த உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வாட்டர் கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் டான்ஸுங்க. நம்ம ரெயின் டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபன் வேர்ல்டோட பெரிய வாட்டர் ஃபால்ஸுங்க. செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக வாட்டர் ஃபால்ஸு நல்ல ஹைட்டுங்க. இன்னொன்று என்ன வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே வந்து ஸ்டாப் ஆகாமல் டேரெக்டாக விழுகிறதுனால செம்ம ஃபோர்ஸுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக விழுந்து இங்கே ஃப்ளோ இருக்கும், கீழே வந்து கேவமாக இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு வியூவே. வாட்டர் ஃபால்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லேசி ரிவர் மேலே அப்படியே வந்தீங்க வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இங்கே வாட்டர் ரைட்ஸுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குங்க. மேலே ஏறி ஒவ்வொரு இடம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து லேசி ரிவருக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. நம்ம இந்த ஃபஸ்ட்டு பில்டிங்கில் ஏறி வந்தோடனே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா 2 ரைடு இருக்குங்க. இது ஒர்க்கிங்கில் இல்லை, அது வந்து சிங்கிள் பலூனுக்கான ரைடுங்க. ஆக்சுவலாக க்ரௌட் இருந்தாலுமே வந்து தண்ணியை செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள். நம்ம செகண்ட் ஃப்ளோரில் வந்தீங்க அப்படின்னா 1, இங்கே 2, 3, அதுக்கப்புறம் 4 ரைடுங்க. இதில் வந்து 2 பேர் போகிறதுங்க, பெண்டுலம் ரைடு.
ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குங்க, சல்லுன்னு போயிட்டு வருது. நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட ஃபேவரட் ரைடில் போகிறோங்க, பவுல். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் போகிறோங்க. இப்போ இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ரைடுக்கு நம்ம போக போகிறோங்க. ரொம்ப லென்த்தாக இருக்குமாங்க. நம்ம இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட் நம்ம அங்கே போகலாம். இந்த பில்டிங்கில் ஃபுல்லாக ஏறி வந்துட்டோம். பட் இங்கே ஒன்றும் இல்லைங்க, திருப்பி மேலே யார் சொல்கிறாங்க. இந்த பில்டிங்கில் டோட்டலாக 4 ரைடு இருக்குங்க. அது வந்து 2 பேர் போகக்கூடிய சைக்ளோனுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃபால் இருக்குது, அப்புறம் மேட்டு, அதுக்கப்புறம் இது 2 பேர் போகக்கூடிய டியூப் ரைடுங்க. இது 2 பேர் போகக்கூடிய ரைடுங்க. இதில் போயிட்டு அங்கே அவுட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஃபன் பவுல் இருக்கக்கூடிய வேவ் பூலுங்க. நெக்ஸ்ட்டு அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி பூலுங்க. இது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம், சின்ன சின்னதாக இருக்கும், ஒரே ஒரு என்ட்ரன்ஸாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது, ரைடும் நிறையா இருக்குது, எல்லாமே ஹைட்டில் இருக்குங்க. இது ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 ரைடு இருக்குது, நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 ரைடு இருக்குது, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 8 ரைடு இருக்குங்க. நமக்கு அதுவும் இங்கே இருக்கிறது வந்து க்ளோஸுங்க, மற்றபடி இங்கே இருக்கிற 3மே வந்து ஓப்பன் தாங்க. நம்ம ரீசெண்டாக விசிட் பண்ண எல்லா தீம் பார்க்குமே வந்து இந்த மாதிரி செட்டப் அப்படிங்கிறது இருந்துச்சுங்க. ஆனால் ஃபன் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்லைட் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஹைட்லேருந்து வர்றதுக்கு செமையாகவே இருக்குங்க. நம்ம லாக்கரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலாக கழட்டி
ஈவினிங் ஆனால் மறக்காமல் மழை வந்துடுதுங்க பெங்களூரில். பட் கிளைமேட் நல்லா இருக்குது, மழையும் வருது, வெயிலும் அடிக்குது. நம்ம பெங்களூர் இருக்கக்கூடிய ஃபன் வேர்ல்டை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டுங்க. கூட்டம் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தனால எல்லாமே ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. நீங்கள் ஃபன் வேர்ல்டு வரீங்க அப்படின்னா வந்து இவங்களோட வெப்சைட்டில் ஏதாவது ஆஃபர் போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு கால் பண்ணியும் பேசிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டேரெக்டாக வந்து டிக்கெட் எடுக்கிறீங்கனாலும் கவுண்டரில் கேட்டுக்கோங்க ஏதாவது ஆஃபர் போயிட்டுருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட ஆஃபர் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே உமன் வந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒண்டர் உமன் அப்படின்ட்டு ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பர்த்டே ஸ்பெஷலாக வந்து ஒரு டிக்கெட் வாங்கினா 2 டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குரூப்பாக வந்தீங்க அப்படின்னா 3 டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா அடிஷனலாக உங்களுக்கு 2 டிக்கெட் அப்படிங்கிறது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே வந்து பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாக்கர் ரூமுக்கு 500 கேஷாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு லாக்கர் உள்ள அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஃப்ரீ தாங்க. நம்ம ரிட்டர்ன் வரும்போது வந்து அந்த 500 வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. உள்ளே நம்மளுக்கு ட்ரை கேம்ஸ் நிறையாவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதே மாதிரி வாட்டர் கேம்ஸும் நிறையா இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா நீங்கள் செமையாக ஃபன் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள், மறக்காமல் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன எடுத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்குங்க. மழை வந்துருச்சு, இப்போ நம்ம பெங்களூர் வந்து கோயம்புத்தூருக்கு கிளம்ப போகிறோம். இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை அண்டு தன் பாபாய். நான் உங்கள் MMT.